ஓணம் பண்டிகை செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி கூலி படத்தினுடைய அந்த படப்பிடிப்பு தளத்தில் மனசிலாயோ பாட்டுக்கு வந்து ரஜினி ஆடின அந்த சாங், அந்த குத்து இருக்குங்களா ஆட்டம், அது ஒரு பெரிய வைரலாக மாறிச்சு. வந்து அப்படியே லோகேஷையும் கூப்பிட்டு நீயும் வந்து ஆடு பண்ணுவார், அவர் தலைவரை இல்லைங்க அப்படின்னு வெக்கமாக அப்படி ஒதுங்கிடுவார். ரஜினியிடம் இந்த மாற்றம் எப்படி வந்து இப்படி வந்து ஆடுறாரு. அம்பானி வீட்லேயும் ஒரு டான்ஸ் ஆடினார். என்ன ஆச்சு சமீப காலமாக ஒரு 72 73 வயசாகிட்டு குழந்தையாக மாறிட்டாரா, இல்லது வந்து ஒரு குதூகலமான ரஜினியாக மாறிட்டாரா அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணியில் ஒரு முக்கியமான காரணம். உண்மையிலே ரஜினி பயங்கர குதூகலமாக இருக்காருங்க. அது அவர் இந்த வயதான காலத்தில் எவ்வளோ மன அழுத்தம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததோ சொந்த வாழ்க்கையில் அது எல்லாம் ஒவ்வொன்றாக இப்போ வந்து அதுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் விடுபட்டு வருது. அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ தலைவர் செட்டுக்குள்ளேயே பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கார். ஸ்வீட்டை கொடு கொண்டாடு அப்படின்னு ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஆனால் ரஜினி இப்படி மாறி இருக்காரு, இது எப்படின்ட்டு ரஜினியை வைத்து இயக்குன 2-3 டைரக்டர்கிட்ட நான் பேசினப்போ அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. ரஜினி வந்து நடிக்க வந்த புதுசு, நடிக்க வந்து அப்புறம் பைரவி பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் உண்டாகிட்டாங்க. அவருக்கான முதல் ரசிகர்கள் சார்பாக நடக்கிற முதல் ஒரு மாநாடுன்னு கூட வச்சுக்கலாம், அது கூட்டத்தை விட மாநாடு கூட வச்சுக்கலாம், மதுரை தமுக்க மைதானத்தில் நடக்குது. இவர் பெங்களூர்லேருந்து வந்த நபர் வந்து படப்பிடிப்புக்கு வெளிப்புற படப்பிடிப்பு போயிருக்காரு. ஆனால் தமிழ் ரசிகர்களை அவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்களை ரஜினி சந்திப்பது அதான் ஒரு முதல் முறை. ரொம்ப ஆள் நெர்வஸாக இருக்கிறது, ஒரு மாதிரி அதுவாகிறாரு. நான் அந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கணுமான்னு கேட்குறாரு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே முயற்சி பண்ணுறாரு. எப்படி இருக்குமோன்னு தெரிலன்னு அவர் படிச்சிருக்காரு. மதுரையில் இருக்கிற ரசிகர்கள்லாம் ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்லாம் படிச்சிருக்காரு. என்ன ஆகுன்னு தெரியல, நான் எப்படி போய் தமிழ் பேசணும்னு தெரியல, நான் வெறும் நின்று கையை மட்டும் ஆட்டிட்டு வந்துடுறேன், எதுவும் ஸ்பீச் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் அவராக சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க நீங்கன்னு கூட்டு போகிறாங்க. மதுரை போயிட்டு அந்த ஹோட்டலில் பாண்டியன் ஹோட்டல்னு நினைக்கிறேன், பாண்டியன் ஹோட்டலில் தங்கின வரைக்கும் அவருக்கு வந்து அந்த பதட்டம் தனியவே இல்லை. முதல் கூட்டம் ஒரு பாருங்க, ஒரு பெங்களூரில் ஒரு கண்டக்டராக இருந்துட்டு தமிழை தத்தகபத்துக்கான்னு பேசிக்கிட்டு இங்கே தமிழில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஆகிற நேரம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ரசிகர்கள் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் ஏதாவது இது பண்ணிட்டு போகிறாங்களோ ஒரு பயம்தான். வந்து நாம் எந்த அளவுக்கு அங்கே தமிழ் பேச போகிறோன்னு தெரியல. ஓகே, நாம் வந்து ஒரு சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு தெலுங்கு மிக்சடு தமிழ் தான் வந்து இங்கே. ஆனால் மதுரையில் வேறு மாதிரியான ஒரு ஸ்லாங்கு. அங்கே நாம் போய் ஏதாவது ஒன்று பேசி அவங்க எதனா சிரிச்சிட்டாங்கன்னா கேலி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிறது, இந்த மாதிரியான எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரை மேடையில் ஏற்றுறாங்க, லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்கிறாங்க. ஒரே விசில் சொல்ல ரஜினிக்கு வந்து நம்பவே முடியல. ஒரு மாதிரி கண்ணு கலங்கி போகுது. என்னையா நம்ம எங்கே இருந்து எங்கே வந்தோம், ஒரு தமிழகத்தினுடைய ஒரு தென்பகுதியில் இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், ஒவ்வொருத்தராக இது பண்ணுறாங்க. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதை மிஸ் பண்ண பார்த்தோமே, இதை அது தவிர்க்க பார்த்தோமேன்னு அவர் தெரிஞ்சு உற்சாகமாக அவருக்கான பாணியில் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்டைல்லாம் வந்து நான் உருவாக்குனது இல்லை, அது தன்னால் வந்தது. இந்த சிகரெட்டை தூக்கி போட்டதெல்லாம் நானாக பண்ணது. நான் சும்மா கண்டக்டராக இருக்கும்போது டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை வந்து எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி இருக்கும்போது இந்த சிகரெட்டை தூக்கி போடுவேன், இப்படி தட்டுவேன், இப்படி கூலிங் கிளாஸை மாட்டுவேன், இதெல்லாம் வந்தது. இதுதான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய கை கொடுத்துருக்குது. அதை கொண்டு வந்து சேர்த்தவரும் என் குருநாதர் பாலச்சந்தர் சார். இப்போ நீங்களாம் அதை பார்த்து கொண்டாடுறீங்களே, இதெல்லாம் வந்து நான் திட்டமிட்டு பண்ணல, இதை உங்கள் அன்பு தான் எல்லாம் அப்படின்னு ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச்சை கன்னடம் கலந்த ஒரு தமிழில் பேசி முடிக்கிறாரு. ரசிகர்களுடைய முண்டி அடித்து இந்த மேடையில் ஏறுறாங்க. ஏறும்போது பயந்து அவர் கொண்டு போய் அப்படி சேர்த்துடுறாங்க. எப்படி பயந்துட்டு போனாரோ திரும்பி வரும்பொழுது எஸ்பி முத்துராமன் சொல்கிறாரு, அப்படி 1000 வாட்ஸ் முகம் அவர் முகத்தில். ஆனால் ரஜினிக்கு அந்த இந்த இன்செக்யூர்ட் குணம் இருக்கு இல்லைங்களா, அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சின்ன கூச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி மேடை ஏறி பேச சொன்னால் ஒரு மாதிரி ஒரு பதட்டம் ஆகிடுவார். வந்து ரஜினி வந்து பேச ஆரம்பித்தா ஒன்று வந்து அவர் பேசுகிற விஷயம் வந்து சர்ச்சையாக மாறும், இல்லது அந்த பேச விஷயம் வந்து அவருக்கு சாதகமாக மாறும். ஆனாலும் ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். சினிமா நூற்றாண்டு விழா இயக்குனர் சங்க விழான்னு நினைக்கிறேன், வந்து பாலச்சந்தர் அவர்கள் வந்து ரஜினியை இன்டர்வியூ எடுப்பாருன்னு ரஜினி முகமே மாறி போச்சு. உட்காந்து சார் என்ன கேட்க போறீங்க, ஒன்றும் பதட்டப்படாத ரஜினி, நான் கேட்குறேன் இரு அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாரு. சார் போதுமா முடிஞ்சுதான்னு கேட்பாரு. ஏன்னா எப்போ முடிக்க போறாரு, என்ன கேள்வி கேட்க போறாரு, அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம், உள்ள கருத்தை சொல்லிடுவோமா அப்படின்னு அதுலேயே தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு பாலச்சந்தர். உன்னுடைய பயோகிராஃபியை நீ எழுதுவியா, சுயசரிதை புத்தகத்தை நீ எழுதுவியா ரஜினி அப்படின்வாரு. இல்லை சார், காந்தி மாதிரி எனக்கு தைரியம் கிடையாது.
காந்தி வந்து உண்மையை எழுதினார். என்னால் அவ்வளோ உண்மையை எழுத முடியாது. உண்மையை நான் எழுதிட்டேன்னா எனக்கும் பாதகம், மற்றவங்களுக்கும் பாதகம். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு. இப்படியோ ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுன்னு வந்து கடைசி கேள்வியின் பொழுது அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சு விடுவார். மூச்சு விட்டு ஓகே முடிஞ்சதா சட்டு பரபரன்னு ஏதோ பள்ளியிடம் விட்டால் குழந்தைங்க ஓடல அது மாதிரி ஓட ஆரம்பிப்பார். இந்த நட்சத்திர கலை நிகழ்ச்சி மலேசியாவில் நடந்தப்போ கமலும் ரஜினி இது மாதிரி மீட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் ஒன்று போகும். அதுலேயும் ரஜினி இதுவாகிடுவார். என்கிட்ட இதை முதல்ல சொல்லலையே அப்படின்வார். இல்லை சொல்லாமல் கேட்கறதுக்காக தான் நான் வந்து உட்காந்தோம்னா அவருக்கு ஒரு பயம் வந்து கமல் ஏதாவது பழைய விஷயத்தை இழுத்து விட்டுற போகிறாரு, ஏதாவது சம்பளம் ஞாபகப்படுத்திட போகிறாருன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கமல் கேட்குற கேள்விக்கு ரொம்ப உற்சாகமாக மாறிடுவார். நீங்கள் ஆனாவுனா இமயமலைக்கு போய் தியானம் பண்ணுறீங்களே, இப்போ எப்படி அந்த தியானம் அந்த அளவுக்கு இதுவாக இருக்கணும்னு பயங்கர இதுவாகி போய் அங்கே 3000-2000 வருஷமாக இருக்கிற முனிவர்கள் தவம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை, சுத்தமான காற்று, இதெல்லாம் வேற ஒரு இதுக்கு கொண்டு போயிடும். இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நீங்கள் வந்து நாத்திகர் கமல், ஆனால் நீங்கள் ஒரு தடவை வாங்க, வந்து பாருங்கள், நீங்கள் அதை வந்து அனுபவிச்சு பாருங்கள், அவ்வளோ தெரியுன்ட்டு அந்த கேள்விக்கு மட்டும் படு உற்சாகமான ஒரு பதில் ஒன்று சொல்லுவார். அந்த சமயத்தில் நிறைய அதுக்கு விமர்சனங்கள்லாம் கூட வந்தது. வந்து அப்போ இருந்த கலைஞர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது அவர் நேரடியாக சொல்ல மாட்டார், ஒரு மனிதன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அவன் 2000 வருஷம் 3000 வருஷம்லாம் ஒன்றும் வாழணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு குத்தலாக சொல்லியிருப்பார் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேர் சொல்லாமல். அந்த சமயத்தில் டாக்டர் ராம்தாஸ் வந்து சொல்லியிருப்பார், ஒரு நல்ல காற்று, சுத்தமான தண்ணீர், ஆரோக்கியமான உணவு, ஒரு நல்ல ஒரு மனநிலை, எந்தவித தொந்தரவும் இல்லாத ஒரு மனநிலை உள்ள மனிதன் 130 வயது வரைக்கும் வாழலாம் அப்படின்னு நான் படுத்த மருத்துவம் சொல்லியிருக்குது. மற்றபடி இந்த 2000 வருஷம் 3000 வருஷம்லாம் சும்மா டூப்பு அப்படின்னு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வர காரணம் என்னென்னா, ரஜினி எதையுமே அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒதுங்கி போகிற ஒரு மனிதர் வந்து இப்போ தான் சமீபமாக தான் இந்த காக்கா கழுகாது இதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இப்போ சமீபமாக அம்பானி வீட்டில் ஒரு டான்ஸு, இப்போ கூலி படப்பிடிப்பு தளத்தில் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா, மீண்டும் தனுஷ் ஐஸ்வர்யா மகள் ஐஸ்வர்யா இணைய போகிறார்கள். சந்தோஷமான ஒரு விஷயங்கள். பிரித்து விடுறது தான் மிகப்பெரிய பாவம், சேர்ந்து வாழறது மிகப்பெரிய புண்ணியம். அது எல்லாரும் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தை ஒருத்தர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு திருமணம் இணைக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பரம்பரையை ஒரு சந்ததியை உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வெட்டி விடக்கூடாது. இந்திய சினிமாவில் போஜ்பூரியில் கூட யாராவது ஒருத்தர் விவாகரத்து நடந்தது, ஏதாவது ஒரு நடிகர் நடிகைக்கு அப்படின்னா அதுக்கு கூட காரணம் தனுஷ் தான்னு சொல்கிற அளவுக்கு அவர் மேலே ஒரு பெரிய பட்டத்தை கட்டிட்டாங்க. அதெல்லாம் மீறி எந்த விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துன்னு தெரியல, தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அப்படியே பிரிஞ்சு போனாங்க. ஒரு அதை வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட்டாக போட்டார், அது பெரிய தீயாக பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து மனு தாக்கல்லாம் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து இந்த 2 குழந்தைங்க யாத்ரா லிங்கா 2 பேரும் வந்து தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னு. இந்த சேர்வதற்கான காரணமே இந்த 2 பசங்க தான். ஏன்னா அவங்க அப்பாவும் மீட் பண்ணலாம், அம்மாவும் மீட் பண்ணலாம் அப்படின்பொழுது ஏன் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு. இது இவங்க சேர போகிறாங்கன்றதுக்கான இப்போ இருக்கிற அந்த அந்த அத்தாட்சி என்ன அப்படின்னா, இன்ஸ்டாவில் ஐஸ்வர்யா போடுகிற அந்த பதிவுகளுக்கு சமீப காலமாக லைக் போட்டுக்கிட்டு இருக்காரு, அப்புறமா கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு தனுஷ் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அப்படி இது வந்து ரஜினிக்கு என்னதான் நீங்கள் சூப்பர் ஸ்டார், லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன், கோடிக்கணக்கான ரசிகர்கள் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க, ஒரு பெண்ணிற்கு தகப்பன்ற ரேஞ்சில் வந்து அந்த பெண்ணு கணவனுடன் குழந்தைகளோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் தானே எல்லா அப்பாக்களுடைய விருப்பம். அப்படியாப்பட்ட ஒரு இடத்தில் தான் ரஜினி வந்து புழுங்கிக்கிட்டு இருந்தார். உண்மையிலே அவர் போயஸ் கார்டன் வீட்டில் இருந்ததை விட கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் இருந்தது தான் அதிகம் அப்படின்றார். அங்கே தான் இருந்தார். வந்து எல்லா தகப்பனுக்கும் ஒரு வயதான தகப்பனுக்கு எப்படி இருக்கும், இப்போ அவங்க சேர போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தினுடைய குதூகலம் தான் இன்றைக்கி அந்த கூலி படப்பிடிப்பு செட்டில் அவ்வளோ ஜாலியாக இருக்கிறது, ஒரு குத்தாட்டம் போடுறது, கொண்டாட்டம், இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி. சரி, இது ஓகே. இந்த இணைப்பு, ஏன்னா அந்த திருமணம் நடந்தப்போ உண்மையிலேயே தனுஷை எத்தனை பேர் தெரியுமா சினிமா ஆட்கள் வந்து திட்டினாங்க. என்னையா நாக்கு பூச்சி மாதிரி இருக்கிறாப்புல இந்த நடிகை, ரஜினிக்கு கண்ணுக்குன்னு தெரியலையா, இவருக்கு வந்து பொண்ணை கொடுக்குறாங்க அப்படிலாம் வந்து கண்ணு என் காது கூட திட்டினாங்க. வந்து அவன் பேரெல்லாம் சொல்ல முடியாது, விடுங்க. ஏதான் பொறாமையோட வெளிப்பாடு. தனுஷ் இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை அடைவார்னு அப்போ தெரியாது. அப்போ சாதாரண ஒரு ஓஎஸ் கார்டனில் போய் பொண்ணு எடுக்கிறாரு இவர், ரஜினிக்கும் வந்து பொண்ணு கொடுத்து வச்சுருக்கிறாரு. அப்புறம் வீடு கட்டின பிறகு அப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இப்போ அதையெல்லாம் தாண்டி மகன்கள் ஒரு அப்பா அம்மா சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சேர்ந்து வர்றது, தன் அப்பா அம்மாவை பற்றியான அந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்தி, தன் அப்பாவுக்கு எதிராக வரக்கூடிய செய்தி, அது அந்த ஒரு விஷயம், யாருக்காவது விவாகரத்து நடந்தால் இவர் பேர் அடிபடுறது,
இதெல்லாம் மகன்கள் பார்த்து பார்த்து இதுவாயிடும். இப்போ இவர்களுடைய அந்த அந்த ஒரு மன முறிவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அந்த மன இணைப்பா எங்க நடக்க போகுதுன்னா 2025 ரஜினி நடிக்க வந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 50வது ஆண்டுவை ஐஸ்வர்யா மிகப்பெரிய விழாவாக கொண்டாட போகிறார். அந்த விழாவில் தான் இவங்க 2 பேரும் இணைய போகிறார்கள். அது அதிகபூர்வமான தகவலாக அங்கே சொல்ல போகிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், எங்க அப்பாவுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு இந்த விழாவை தாண்டி இந்த 50 வருஷத்துல நான் இந்த தரப்போற ஒரு பெரிய பரிசு இதுதான் அப்படின்னு. இதே ரஜினி 25 நிகழ்ச்சி வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் நடந்தது. அப்போ பாரத ராஜா ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஆர்கே செல்வமணியும் ரோஜாவும் கூப்பிட்டு கையை இணைச்சு வச்சிருப்பார். 2 பேரும் அப்போ வந்து கொஞ்சம் ஒரு எளிய 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஒரு இயக்குனரே ஒரு நடிகை லவ் பண்ணது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்தது. அது தெரிஞ்சுக்கிட்டாரு. கையை பிடிச்சி சொல்லுவாரு, யோ இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுறியா, நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழறியான்னு. அப்போ ரஜினி ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார். செல்வமணி, கல்யாணம் ஆன பிறகு ஒய்ஃப் எது சொன்னாலும் எஸ்ன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை தூளா ஓடிக்கிட்டு இருக்கோம்னு, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு. அரங்கமே கைத்தட்டி ரசிக்கும். இன்னைக்கு வரைக்கும் செல்வமணி ரோஜா தம்பதியர் சூப்பராக இருக்குங்க. அப்படி ஒரு இணைப்பு விழாவாக ரஜினியோடைய 50வது ஆண்டு விழா அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இருக்கட்டும். ரஜினி இந்த வயதான காலத்தில் ஒரு படப்பிடிப்பை தாண்டி சொந்த வாழ்க்கையில் சினிமாவை தாண்டி இந்த வெற்றியை தாண்டி சொந்த வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதராக இருக்கட்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.